ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம அடுப்பில் செஞ்சிட்ருக்கிறேன். நேற்று வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன், போட முடியல டென்ஷனில். நாங்கள் வெளியே வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. தக்காளி சட்னி போடலான்னு சொல்லிட்டு பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. சிலிண்ட்ரு லீக் ஆகுதுங்க. புதுசாக இப்போ தான் மாற்றினேன். ஃபுல் சிலிண்ட்ரு மாற்ற 2 நாள் ஆகுது. மாற்றி பார்த்தேன். அப்படியே கேஸ் நல்லா ஓப்பனிங்லே வருது. அதனால சமைக்கலை. நைட்டு தம்பி டிஃபன் வாங்கி கொடுத்தோம். இதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். பசங்களுக்கு, இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற பசங்களுக்கு இப்படியே டேஞ்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க தாங்க புரிஞ்சுக்கணும். டிக்கெஷன் பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வச்சு கொடுத்தேன்னா எல்லா பாத்திரமுமே கறி பிடிச்சிரும். இது ரொம்ப அனலாக எரியுது இல்லைங்களா? அதனால ஏற்கனவே நேற்று இட்லி ஊற்றி வச்சுது. இந்த பாத்திரமே இழக்க முடியல. ஏன்னா இவ்வளோ பெரிய பாத்திரம் இல்லைங்க. நம்ம சில்வர் பாத்திரம் இவ்வளோ பெரிய இது மேலே வச்சு வைக்கிற அளவுக்கு குண்டா இல்லை, எல்லாம் கீழே இருக்குது. நம்ம வைக்கிறது இத்திலூண்டு டிக்கெஷனு. அதுக்கோசரம் நம்ம ஏன் தக்காளி போட்டு கொஞ்சோண்டு சட்னி போட்டு வச்சுட்டா ஒரு 10 மணிக்கு மேலே இந்த பசங்க வரன்னுக்கிறாங்க. சிலிண்ட்ரு நமக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க. நேற்று அவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த தம்பி சிலிண்ட்ரு போட்டு நேரத்தில் ஓம்பில் இருங்கக்கா, நம்ம கிளம்பிட்டேன், மஞ்சத்தூள் போட்டுருங்க. இது நம்ம சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்சி சாம்பார் பொடி, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நமக்கு தேவையாக இருந்தால். ஏன்னா அதிலே நம்ம மல்லித்தூளெல்லாம் போட்டு அரைச்சி தாங்க வச்சுருக்கேன். நம்ம எடுத்துக்கிறேன் மசாலா. ஏன்னா தேங்காய் கொஞ்சம் போடுறதுனால அது செஞ்சு வச்சிடலாம். வெளியில் இருந்தால் அந்த இடத்துல வச்சுருந்தேங்க. சரி, நேற்று பார்த்தேன் இல்லை இங்கே கொண்டு ஏன்னா அங்கே கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வெயில் வந்துடுதா பார்த்தீங்களா? அதனால் எப்படி அடிக்கிறேன். அதனால் வெயில் வர்றதுனால இதை கொஞ்சம் வணங்கிட்டோம்னா சட்னி போட்டு வச்சுக்கலாம். மாவு இருக்கிறதுனால தம்பி தோசை கூட ஊற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அவன் 10 மணிக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்களான்னா அப்புறமா கூட தோசை ஊற்றிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே இந்த வேலையை வெயில் வராதுக்கு முன்னே செஞ்சிடலாம். பசங்க எவ்வளோ நேரத்துக்கு வராங்கன்னு தெரில. இன்னைக்கு கொஞ்சம் அரப்பு பறிச்சுட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. வெயில் காலமாக இருக்கிறதுனால அரப்பு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ தான் எல்லாமே கொட்டி வருது அப்படின்ட்டாங்க. அதனால நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அரப்பு கொஞ்சம் பார்க்கலாம் போயிட்டு அப்படின்னு தான் வேலையை முடிச்சுட்டு சரி சும்மா வீட்டில் இருந்தால் மட்டும் என்ன செய்ய போகிறோம்ப அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினச்சிட்டு இருக்கிறேன். சமையல் இப்படி தான். அதனால இல்லை சிலிண்ட்ரு டிமாண்டுன்றதுனால சொல்லிட்டுருக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம அந்த மாதிரி இல்லை, வாங்கி வச்சு மாற்றணும்ப. நான் இது இப்போ அக்கா பிள்ளைங்க அம்மா வர சொல்லிக்கிறேன். வந்தாங்களான்னா அவங்க வெளியில் வச்சு சமைக்கிறத கொஞ்சம் பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் செய்வேன். அப்போ வீடியோ போடுறேன் என்னான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம அரப்பு தலைக்கு ஷாம்பு ரெடி பண்ணுறது. சப்போஸ் அடுப்பில் வச்சு செய்கிறதா இருந்தாலே அது ரொம்ப நேரம் நம்ம செய்யணும். அதனால் அடுப்பில் வச்சு செய்யலாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன விஷயம் தான். அதே மாதிரி வாங்க, நேற்று ஒரு பூ பறிச்சுட்டு போய் நம்ம பையனுக்கு வச்சுட்டோங்க. இதில் இருந்தவங்கள நேற்று கட் பண்ணிட்டேன். நேற்று பாருங்கள் அழகாக இருக்காங்க. இது பையனுக்கு தான். இவ்வளோலாம் பாருங்கள், செம்பருத்தி
குட்டி குட்டியாக 4 பூ. இன்றைக்கி எனக்கு தான் இதெல்லாமே பறித்து வைக்க போகிறோம்ப. வெயில் பாருங்க, பாத்திரமெல்லாம் எடுத்து இப்படி தாங்க கமுத்தி வச்சுருவேன். டேஸ் வெயிலுக்கெல்லாம் காயிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே போட்டிருக்கிறேன். நமக்கு பாதுகாப்பு எங்கள் ஆத்தா வேப்பிலை மாதிரி ஆகி கீரை பாருங்கள். மணத்தக்காளி கீரையும் செவப்பு தண்டு கீரையும், அதாவது எவ்வளோ தெரியுதுன்னு தெரியலைங்க வெயிலுக்கு. அதுதான் மருதாணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன். சீத்தா எள்ளு காய் விட்டுருச்சிங்க, நம்ம சாப்பிட்டு போட்டது காய் விட்டுருச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆசை தாங்க. எல்லாமே வந்து அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நமக்கு அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட வந்து எல்லாம் குழந்தைங்கள்லாம் இருந்துச்சான்னா இன்னும் ஜாலியாக செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும். இந்த சம்மரில் எல்லாம் நிறைய மக்கள் அவங்கவுங்க லீவ் விட்டாங்க. இப்போ எலெக்ஷனை எதிர்பார்த்துட்டுருக்குறாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு நிறைய பேர் எல்லாமே வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்கவுங்க சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக சுற்றி பார்த்துட்டு சேஃப்டியாக வந்தால் தான் மனம் திருத்தி இது மனசார சந்தோஷமாக எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்க குட்டியோட சின்ன சின்ன பசங்களே இந்த லீவ் டைமில் வெளியில் குளத்துல குளிக்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட பேரண்ட்ஸும் போங்க. எந்த ஊருக்காக இருந்தாலும் சரியாக நம்ம பெரிய அப்பாட்டக்கரை இல்லை, குழந்தைங்கள மட்டும் அனுப்பிச்சிட்டு நம்ம இருக்கிறது தப்பு. வருஷத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் போய் லீவ் எடுத்து குடும்பத்தோடு இருந்துட்டு வந்தால் ஒன்றும் உலகம் முழுங்கிற போகிறதில்லைங்க. நம்ம அதில் வந்து பெரிய நஷ்டமாக அடைய போகிறதில்ல. அவங்கக்கிட்ட கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் அவங்கள பார்த்து நம்ம அடையிறதாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் இருந்தாலே நம்ம அனுபவிக்கலைன்னாலையும் பார்த்து சந்தோஷப்படுற சின்ன